எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நிறுத்திடாதீங்க அப்படின்றதான் பல அனலிஸ்டுக பொதுவாக சொல்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சமீபத்தில் கூட 26,000க்கு கீழே போய் இனி பெரிய கும்பா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தா மறுபடியும் 26,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நாளைக்கு வேற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்பது வரலாம். நாளைக்கு ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய மீட்டிங் ஒரு 1/4% அல்லது 0.5% குறைக்கிறாங்களா அல்லது எந்த சேஞ்சும் பண்ணியா, அவங்க எதை சொன்னாலுமே மார்க்கெட்டில் பெரிய விஷயம்தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 300 நாள் 330 நாள் அல்லது 350 நாள்னு மிகப்பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். திடீர்னு என்னைக்காவது ஒரு 10 நாள் அவன் அப்படியே பொசிஷனை மாற்றி காமிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் அனலிஸ்டுகளுடைய ஃபீலிங். அதனால் பெரும்பாலும் பெரிய பெரிய அனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்டில் தொடர்ந்து எஸ்ஐபி முறையிலையோ அல்லது வேறு ஏதாவது வகையிலையோ நீங்கள் தொடர்பு ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திடாதீங்க அப்படின்றது தான் ஒரு கருத்தாக இருக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நிஃப்டி கூட சொல்லலாம். திடீர்னு சமீபத்தில் கடும் சரிவடைஞ்சு அவன் பாட்டுக்கு போயிட்டான் 25,900 அப்புறம் பார்த்தா மறுபடியும் இப்போ 26,000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோட உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 26,000லேருந்து அவன் பாட்டுக்கு 22,000 போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக கீழே இறங்கி கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. அது வந்து 600 ரூபாய் ரேஞ்சிலேருந்து மிகவும் கடுமையான ஒரு சரிவில் இருக்கும் பொழுது அவனுக்கு எப்போ வேணாலும் நல்லது நடக்கலாம். தொடர்ந்து கெட்டதே நடந்துக்கிட்டு இருக்கு, அல்லது மேலேயும் போகல கீழேயும் போகலன்னு எப்படி இருந்தாலும் இப்படி 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷமாக ஏதாவது நல்லது நடந்தாலோ அல்லது 5வது 6வது வருடங்கள்னு அதுக்கு எப்போ நடந்ததுனாலும் மார்க்கெட்டில் மகிழ்ச்சி என்பது திருப்பி கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்களோட எதிர்பார்ப்பு. இவன் மட்டும் இல்லை, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் அப்படின்ற ஒரு பங்கு, இது ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு. இந்த ஒரு வருடத்தில் மட்டும் மிகவும் அழகாக 2 ரவுண்டுகள் என்பது போயிட்டு வந்துட்டான். இனி அடுத்த 3வது ரவுண்டு இந்த வருஷத்துக்குள்ளேயா அல்லது அடுத்த வருஷத்துலையா அல்லது ரவுண்டே போகாமல் கீழே உடச்சிட்டு புதிய லோ அந்த மாதிரிக்கு இது ஏதாவது போகுதா அல்லது புதிய ஹை வருது அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் மிகவும் அழகாக ஒரு 2 ரவுண்டு போன பின்பு அது எந்த இடத்துல ரவுண்டு ஆரம்பிச்சதோ அதே இடத்துல வந்து நிற்கிது. ஸோ 1 மாதம் 5 மாதம் 8 மாதம் கூட சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்து திடீர்னு ஏதாவது ஒரு டைமில் மேலே போனாலும் அது சாதனை தானே. அதே மாதிரி சில பேர் தெரியாம கூட மறந்தும் கூட வேறு பங்குகள் பக்கம் போயிட மாட்டாங்க. ஒரு செக்டர்லன்னு எடுத்துக்கிட்டா அதுல டாப்ல ஒரு 2-3 பேர் யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளதான் எங்களுடைய முதலீடு என்பது இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்ல பல பேர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ரெயின்போ சில்ட்ரன் அப்படின்ற பங்கு இறங்கி தான் கிடக்கு. அது இன்னும் மேற்கொண்டு இறங்கலாம் அல்லது எப்பாவது ஒரு நாள் திரும்பலாம், எதா வேணாலும் இருக்கட்டும், அது டெக்னிக்கல் விஷயம். ஆனா ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குகள்லாம் ஒரு செக்டர் லீடராக இருக்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்பது ஒரு குவார்ட்டருக்கே 500 கோடி பக்கம் 450 கோடி பக்கம் லாபம் செய்யக்கூடிய பங்கு. ஒரு வருஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அசால்ட்டாக 1,500 கோடி. எல்லாம் நோய். எந்த ஒரு வீட்டில் போய் பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா இல்லையா, எப்படியும் மாத்திரை வந்து ஒரு குடும்பத்தில் சராசரியாக யாராவது ஒருத்தர் ஒரு 1,000-2,000 ரூபாய்க்கு எல்லா குடும்பங்களையும் மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. நான் கேட்டு பார்த்தேன். அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர்த்த வீட்டில் இருக்குது, சைடு வீட்டில் இருக்குது, பின்னாடி வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி பல வீடுகளில் கேட்டு பார்த்தா ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒன்றா பெரியவர்கள் மாத்திரை சாப்பிட்றாங்க, இல்லைன்னா நம்மளை மாதிரி ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு 30-40 வயதை சார்ந்தவர்கள் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்படி சாப்பிட்டு இருக்கும் பொழுது இவனுடைய வருமானம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் 1,500 இருக்கும்போது இந்த ரெயின்போ ஒரு பெரிய கம்பெனியா அந்த செக்டர்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க 76 கோடி அந்த மாதிரி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சில பேர் வந்து செக்டர் லீடரை தான் பிடிக்கணும்னு சில பேர் கீழே அவங்க என்ன நினைப்பாங்கல்ல, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கீழே விழுந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுவே வந்து இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதே மாதிரி தான். இப்போ இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யாராவது போய் பார்த்தோம்னா அமரா ராஜா ஒரு காம்படிஷன் இருக்கு. அவங்க ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளவு லாபம் பண்றாங்கன்னா 200 கோடி 300 கோடி அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 200 கோடி அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமரராஜாவும் 900 கோடி, இதுவும் சமீபத்தில் 800 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமரராஜா அதிகமாக இருக்கு.
அதுக்கு என்ன காரணம்னா இவங்களுடைய சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது மார்ஜின் அதிகமாக லாபமாக வச்சு விற்கிறாங்க. இவங்களுடைய சேல்ஸ் அதிகமாக இருந்தாலும் மார்ஜின் கம்மியாக பிடிக்கிறாங்க. நம்ம எப்படி ஆஃபீஸில் 5 மணி வரைக்கும் தான் ஆஃபீஸு, ஆனால் சும்மா சம்பளமே வாங்காமல் ஓட்டி வாங்காமல் 8 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு சும்மா எந்திரிச்சு வர்றோம்ல, அப்படின்னா என்ன, நம்ம பார்க்குற வேலைக்கு அதிகமாக மார்ஜின் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி தான் இவங்களும் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் மார்ஜின் என்பது கம்மி. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருப்பாங்க, 5 மணிக்கெல்லாம் தம்பி அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த அமரா ராஜா 13% லாபம் வச்சு வித்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற பங்குகள் பெரிய அளவில் கீழே விழுந்திருந்தாலுமே அது செக்டர் லீடரா அப்படின்ற மாதிரி இருந்ததுனா தான் பல பேர் வந்து என்ட்ராகக்கூடிய வாய்ப்பு என்பதெல்லாம் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி பாலிசியா. பட் எனிவே சில பேர்லாம் வந்து லாரியில் இருக்குடா பணம், ஏற்கனவே செக்டர் லீடர்லாம் சரிச்சு விட்டாச்சு, சின்ன கம்பெனிகள் அடுத்தது எது பெருசாக வளருமோ அதை பார்த்து தான் முதலீடு பண்ணுன்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. அதனால இப்போ பேசியிருக்கக்கூடிய இந்த 2 தகவலில் ஷேர்களுடைய விலைகள் சமீபத்தில் எங்கே இருக்கு, அவங்க செக்டர் லீடர் இல்லையா அப்படின்ற விஷயத்த இப்போ நாம் இந்த 2 செய்திகள் மூலியமா பார்த்தோம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு ரீல்ஸ், ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்றதுல ஷார்ட்ஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேலைக்கே போய்கிட்டே இருந்தால் கடைசி காலம் வரைக்கும் வேலைக்கு போய்கிட்டே இருந்தால் எப்படி பெரிய வளர்ச்சி அடையும், ஸோ அதனால் ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு உண்டானதை வழிவகையிலையும் சைட் பை சைடு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் 50,000 ரூபா தான் சேலரி வாங்குறாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே தான் கமிட்மெண்ட் இருக்கும். யாருக்கு கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கும்னா வாடகை கட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருப்போம். கல்யாணம் பண்ணாமல் கூட நல்லா ஜாலியாக கூட இருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அதுக்குண்டான கடன் அதுக்கெல்லாம் சிலது கட்ட வேண்டிய, எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் எப்படியாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு பணத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் அப்படின்றத தெரியப்படுதுங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும்லாம் ஒரு 2 லட்சம்லேருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்ததுனாவே ஒரு தொழில் என்பது ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதை நிலையாக நிறுத்தி வைக்கணும்னா மேலும் மேலும் பணம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அந்த இனிஷியல் அமௌண்ட் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி 5 lakhs 10 lakhs 2 lakhs வெறும் 50,000 அந்த பணத்தை சேர்த்தணும்னா இந்த 50,000 ரூபாயில எத்தனை எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற செலவு பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்டிங்கன்னா, இப்போ நான்லாம் திருப்பூரில் இருக்கேன், எத்தனை தொழில் வேணாலும் பண்ணலாம். நான்லாம் வெறும் 2 லட்ச ரூபா இருந்துனா கூட டக்குன்னு போய் ஒரு பிஸ்னஸ், என்னால் ஒரு கார்மெண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பணம் வேணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஆல் டைம் லோவில் போய் மறுபடி குப்புற விழுந்திருக்கான். இதுதான் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் ஒரு பெரிய செய்தி. இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளும் சரி, இந்த ஓலா எலக்ட்ரிக்கும் சரி, ரெண்டுமே ஓடாத வண்டி. இந்த வண்டி மேலே நம்பிக்கை ஏறிக்கு வந்திருப்பாங்க, ரெண்டுமே பிரேக் டவுன் ஆகி கிடக்கு. சமீபத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஓலா எலக்ட்ரிக் என்ன பண்ணான்னா 40 to ஆல்மோஸ்ட் 70-80 வரைக்கும் ஒரு பணத்தை ஆல்மோஸ்ட் 70-80% ஏறிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து கீழே விழுந்திருக்கான். இந்த டாடா மோட்டர்னுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்றது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 400 ரூபா பக்கத்தில் இருந்தவன் ஒரு 10% 440 வரைக்கும் மட்டும் போயிட்டு அவனுக்கு கீழே வந்து விழுந்திருக்கான். இருந்தாலுமே இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுது 52 வீக் லோவில் வந்து விழுந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவல் வரும் பொழுது 1000 தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டாடா மோட்டர் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து அதிகமாக பயமுறுத்தாது, சோகத்தை ஏற்படுத்தும். என்னடா உன் வண்டி 4 டயரையும் கழட்டி விட்டுட்டு வெறும் பாடியை மட்டும் நிறுத்தி வச்சிருக்க, நாங்களும் ஏறிக்கு வந்திருக்கோம், எப்போ நீ கொண்டு வந்து வீலை மாட்டி ஸ்டார்ட் பண்ணி எப்போ நீ போகிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாலும் பயம் என்பது அதிகமாக வராது. ஆனால் இந்த ஓலா எலக்ட்ரிக் போன்ற பங்குகளில் அது சமீபத்தில் ஒரு தடவை திடீர்னு 70-80% ஏறினாலும் அது தன்னுடைய சரிவை சந்திக்கும் பொழுது அடி வயிற்றுல ஒரு மாதிரி பீதியை கிளப்பி விட்டுரும், இனி இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது இந்த ஓலா எலக்ட்ரிக்கில் என்ன செய்தி வரப்போகுது அப்படின்றதான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் பெரிய நியூஸாக இருக்குது. இவன் இதுக்கு மேலே குறைஞ்சி போய் ஒரு கட்டத்தில் அப்படித்தான் இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற பங்கு 10 ரூபாய்க்கு கீழே போனான், இந்த ஐடியான்னு ஒரு பங்கு 10 ரூபாய்க்கு கீழே போனான், நீ எவ்வளோ தூரம் தாயா போக முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நீ இன்னும் ஆல்மோஸ்ட் 200 ரூபாயிலிருந்தா, ஆமாம் 200 ரூபாயிலிருந்து நீ இறங்கிக்கிட்டே இருக்க,
நீ இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 36 ரூபாய் இறங்குவியா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு செய்தி என்னன்னா, ஆகஸ்ட் மாசத்துல இருந்த அதே விலைக்கு பக்கத்தில் கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பங்குல இனி என்ன நியூஸ் இருக்குன்னா, இதனுடைய ரிசல்ட் சீசன் நியூஸ் அடுத்த ஜனவரி பிப்ரவரி சமயத்தில் தான் வரும். அதுக்கு இன்னும் 2 மாசத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அப்ப இந்த பங்கினுடைய விலைகள்லாம் இனி என்ன ஆகும் அப்படின்றதா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியா போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஒரு சோகமான சம்பவம். நம்மளே கூடுதலாக போட்ட பணத்துக்கு ஏதாவது லாபம் மேலும் மேலும் ஏறுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆதித்ய பிர்லா அப்படின்ற ஒரு பங்கு, ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி அப்படின்ற ஒரு பங்கு நல்லா தான் இருந்தது. அது பாட்டுக்கு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நல்ல புல்லிஷாக மாறி 604. நண்பர்கள் இங்கே பாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இறக்கம் என்பது வருது, அப்புறம் ஒரு ஏற்றம் என்பது வருது. இறக்கத்தின் போது 40-50% அசால்ட்டாக இறங்குறானுங்க, ஏற்றத்தின் போது 40-50%லேருந்து 100% வரைக்கும்லாம் அசால்ட்டாக ஏறிடுறாங்க. நம்மளால கரெக்டாக உள்ள பூந்து வெளியே வரல. அதாவது கரெக்டாக இந்த நம்ம பார்க்கக்கூடிய லோ ரேட்லேருந்து அதே மாதிரி ஹை ரேட், இது வந்து 100 மார்க்குன்னு வச்சுங்க. நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் 100 மார்க்கு கொடுக்குறாங்க. சும்மா பொய் சொல்லாதீங்க. எத்தனை பேர் 100க்கு 100 இந்த அவங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். காலேஜிலேருந்து அப்படியே ரிவர்ஸில் போங்க, குழந்தை பருவம் வரைக்கும் போங்க, 100க்கு 100 எடுத்த ஆட்கள் ரொம்ப கம்மி தான். அதனால் கரெக்டாக லோலேருந்து கனெக்ட் பண்ணி ஹையை கனெக்ட் பண்ணால் அது கண்டிப்பாக 50%, 100%ன்னு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பல்வேறு பங்குகள் இறங்கி ஏறுதான். அது பிடிக்க முடியாது, அது பரவாயில்ல. பட் இருந்தாலும் அந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள ஒரு 20-30% ஒரு வருஷத்தில் பிடிச்சா கெட்டிக்காரங்க தான். 100க்கு 50 மார்க் எடுத்தாவே பாஸ் தானுங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில பல்வேறு பங்குகள் இறங்கி ஏறிட்டு இருக்கீங்களா, ஒவ்வொருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க எடுத்த லாபத்திலிருந்து கூடுதலாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கையில தான் சமீபத்தில் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து கீழே விழுந்தது இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அப்படின்ற பங்கு. சரி, அங்கிருந்து ஏதாவது கூடி மேல் நோக்கி போவானா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது ஒரு செய்தி. இந்த செய்தி போக இன்னொரு செய்தி என்ன இன்னைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கம்பெனி இன்கார்பரேஷன் ஆஃப் ஹோலி ஓன்டு சப்சிடரி, இன்னொரு சப்சிடரி வந்து நாங்கள் ஒரு இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இது மூலியமாக இவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படி இப்படின்லாம் தெரில. ஆனால் பெரிய பணம், 15 கோடி கேபிட்டல் போட்டு அதுலேயே 50 lakhs பைட் அப் கேபிட்டல்லாம் போட்டு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு பெரிய கம்பெனியாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களும் தான்ப்பா வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம், தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஏதாவது அடிஷ்னலாக கூடுதலாக ஏதாவது வரட்டுமே அப்படின்னா நாங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு அப்படி இப்படின்ட்டு போகிறோம். நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் மட்டும்தான் புதுசாக கம்பெனி ஆரம்பித்து புதுசாக ஏதாவது பண்ணுவீங்களா? நாங்களும் தான் பணத்தை அதிகப்படுத்தணுன்ட்டு போகிறோம். சில பேர் கொடுக்குறோம், சில பேர் எங்ககிட்ட இருந்து இருக்கிறதையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடுறோம். அதே மாதிரி நண்பர்களே, ஆல்கெம் லேப் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்குல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தலகுப்புற கீழே விழுந்து மனசை பாதித்து கொண்டிருந்த ஒரு பங்கு தான். 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு முறை தாண்டுனா அப்புறம் கீழே விழுந்தான், தாண்டுனா கீழே விழுந்தான், நீ யாரையா சரியா தாவிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் மறுபடியும் கீழே இருந்து மேலே தாவிட்டான். இந்த முறை அவன் என்ன பண்ணிட்டான்னா, பழைய விளையாட்டை விளையாடலாம். இந்த முறை ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போயிட்டான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆல்கெம் லேப் மிகச்சரியாக அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே போனாலும் 6400 போனாதான் அதனுடைய 52 வீக் ஹை கிட்ட போக முடியும். அதே மாதிரி கீழே இறங்கினாலும் ஒரு 800 ரூபாய் பக்கம் இறங்கினாதான் 52 வீக் லோ பக்கத்தில் போக முடியும். ஸோ அப்போ இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய நேரத்தில் அடுத்த வருஷத்தில் முதல்ல எதை நோக்கி போகும்? சில பேர்லாம் சொல்லுவாங்க, மணப்பெண் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நீ வலது கால் எடுத்து வச்சு வாமா, அப்போ தான் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது, ஒரே இன்பம் பொங்கும் அப்படிம்பாங்க. ஆனாலும் பாருங்க, சம் ஃபால்ஸ் நடக்குது. எல்லாமே சம்பிரதாய சாங்கியப்படி நடந்தாலும் அது சம்திங் ப்ராப்ளத்தில் தான் போய் முடியுது. அது மாதிரி இவன் வந்து முதலெடுத்துனே மேல் நோக்கி போய் சந்தோஷப்படுத்தாமல் கீழே போய் தொட்டுட்டு மேலே போக போகிறானா, அல்லது மேலே போய் தொட்டுட்டு அப்புறம் கீழே, என்னன்றது தெரியல. இப்போதைக்கு சென்டர் பாயிண்ட்ல வந்து இருக்கக்கூடிய இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற பங்கு, ஆனால் இது வந்து செக்டர் லீடரா, இது என்ன செக்டர்ல இருக்கு? தற்போதைக்கு இது ஒரு 0.82% டிவிடெண்ட் கொடுக்கும் கம்பெனி ஆகும். இது ஒரு ஃபார்மா அப்படின்ற கம்பெனி. ஃபார்மா கம்பெனியில் போனால் ஒரு 10-15 பேர் இருப்பான். எது அந்த செக்டர் லீடர்லேயே ஒரு 10-15 பேர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க.
அதனால இது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா, லாபத்தை அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய கம்பெனியா அப்படின்ற மாதிரி பார்த்தாதான் அது வந்து ஒரு சிறந்த செயல் அப்படின்ற மாதிரி தான் பல்வேறு அனலிஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு செக்டர்ல எவனை பார்த்தாலும் அதிகமா இருந்தாங்கன்னா அப்ப அது அந்த செக்டர்ல டாப் லீடர்னு யார் சொல்ல முடியும்? திடீர்னு வேற ஒருத்தன் ரொம்பவுமே ஹை காம்படிஷன்ல திடீர்னு 5வது இடத்துல இருக்கிறவன் திடீர்னு மேல் நோக்கி போயிடுவான். அப்புறம் முதல் இடத்துல இருக்கிறவன் 4வது இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது மாறி மாறி நடக்கும். ஸோ இது போன்ற செக்டர்களில் வந்து அவன் growth காமிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க. அந்த வகையில் சில வருடங்களுக்கு முன்னாடி பண்ணி கொண்டிருந்த லாபத்தை டபுள் செய்த ஒரு கம்பெனியாக தான் இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்கு சென்டர் பாயிண்ட்ல வந்து இருக்கிறதுனால இது கீழ் நோக்கி வராதா அப்படின்னு புதுசாக போறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மேலே வந்ததுன்னா ஏற்கனவே வாங்கினா பிடிச்சி வித்துட்டு போயிடலாமே அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஒரு 2 பேங்குகள் பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு ஒருத்தன், அவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணால் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு, இருந்தாலும் அவனால் எந்திரிச்சு நிற்க முடியல. வாழைப்பழத்தை கீழே போட்டு நசுக்கி விட்ட மாதிரி நசுக்கி விட்டாங்க பாவம். இப்போ மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி அப்படின்றது தெரில. அதே மாதிரி தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்குமே இந்த வாழைப்பழத்தையும் நசுக்கி தூக்கி டஸ்ட்பின்ல போட்ட மாதிரி ஒரு வருஷமாகவே இது தன்னுடைய ஷேர் ஹோல்டருக்கு பெருசாக சம்பாரிச்சு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது வேறு எந்த தகவலுமே இல்லை. தன் கையை உண்ணி தானே எழுந்த மாதிரி டெக்னிக்கலாக மட்டுமே ஒரு மேல் நோக்கி மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. இப்போ இந்த 2 பங்குலையும் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பல்வேறு அனலிஸ்டுகளை நாங்கள் டிசம்பர் 9ஆம் தேதி நாங்கள் மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போட்டிருக்காங்க. இன் பர்சன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்லையுமே என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னை பற்றி ஆளாளுக்கு என்னையா எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி ஹிந்துஜா குரூப் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்இண்ட் பேங்க்ல புதிய பார்ட்னர், உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ நீங்களே ஒரு பேங்க் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, நம்மளுக்கு தேவையான அல்லது நம்மளுக்கு பழக்கம் இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம பிரைவேட் பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஆளை உள்ள சேர்த்து வச்சுக்கலாம். அவங்க நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க வரும்போது பணத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இண்டஸ்இண்ட் பேங்க்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஷேரை கொடுத்து சேர்த்திக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை போட்டு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சுகள் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஏய் அப்பா, நாங்கள் எங்கப்பா அப்படி டிஸ்கஷன் பண்ணோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்கள் பேங்க்ல வந்து வெல் கேபிட்டலைஸ்ட், எங்கள் கம்பெனி நடத்துறதுக்கு எங்ககிட்ட பணம் இருக்கு, நாங்கள் கம்பெனி சும்மா விட்டுட்டு நாங்கள் என்ன வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்லை, இந்த கம்பெனி வளர்த்தணும், growth ஃபோக்கஸ்டாக தான் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி எங்கள் கம்பெனி எப்படி அடுத்தடுத்த வருடங்களில் கொண்டு போகணும் ஃபுல்லாக நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு எங்ககிட்ட பிளான் இருக்குது, எவனாவது உன்னை எழுதி விட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, நோ டிஸ்கஷன் ஹேப்பன்ட் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி கிண்டலுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார், இவனுக்கிட்ட எல்லாம் காலை ஆட்டிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஆள் இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானு அப்படின்ற மாதிரி கிண்டலுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த பேங்க்குகள்லாம் வந்து ஏதாவது ஒன்று அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா போகிற வரவங்களாம் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ பாவம் டெய்லி எத்தனை கிளாரிஃபிகேஷன் எத்தனை கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து ரொம்பவும் வாலட்டிலிட்டியாக இருந்த பங்குகளில் இந்த மெட்ப்ளஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒன்று. இந்த பங்கு வந்து ஒரு காலத்தில் என்னாச்சு, பயமுறுத்துற அளவுக்கு மிக கடுமையான பயம், 1300 அவன் பாட்டுக்கு 600 போயிட்டான். இதெல்லாம் மார்க்கெட் நல்லா இருந்த சமயத்தில் நடந்த விஷயம். இப்போ உழுகுது அல்லது போன வருஷம் உழுந்திருந்தா கூட நிறைய பேர் பயப்பட மாட்டாங்க. ஆனால் இது 2022 பயமுறுத்தும்படி 50% விழுந்த பங்குகளில் இது ரொம்ப சில பங்குகள் தான். அதில் இவனும் வந்து பேர் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் 500 to 1000 விழுந்த 50% மறுபடியும் ஏற்றுனா, அப்புறம் மறுபடியும் ஒரு 25% 1000 to 400 500 வரைக்கும் மறுபடியும் கீழே விழுந்திருக்கான். அப்புறம் மறுபடியும் 600 to 1000 வரைக்கும் போயிருக்கான். இது எல்லாமே சும்மா ஒரு மணி நேரத்தில் நடந்தது இல்லை, கிட்டத்தட்ட 3 வருட காலங்களில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கீழே வந்து 800 ரூபாயில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு என்ன, அதனுடைய Q2 ரிசல்ட் என்ன, இது லாபகரமான பங்கா நஷ்டம் செய்யக்கூடிய பங்கா,
அது போன்ற தகவல்லாம் இது மாதிரி ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதில் வந்து இவங்க எந்த ஒரு காலத்துலையுமே நஷ்டத்துக்கு போகவே இல்லை. பயமுறுத்துற மாதிரி வெறும் 4 கோடி தான் லாபம் நல்லா ஒரு கட்டத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் பழையபடி அவங்களுடைய எப்பவும் நார்மலாக செய்யக்கூடிய 40-50 கோடி லாபத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க. ஸோ இனி இந்த மெட்ப்ளஸ் அப்படின்ற பங்கினுடைய நகர்வு அது மேல் நோக்கி போகிறதா இருந்தாலும் இங்கேருந்து 200 ரூபாய் ஏறணும், அல்லது கீழ் நோக்கி அதனுடைய 52 வீக் லோ வர்றதுனாலும் 200 ரூபாய் இறங்கணும். ஸோ இது என்ன செய்ய காத்திருக்கிறது? நண்பர்களெல்லாம் கவனிச்சிங்களா? நம்ம நாட்டில் வந்து இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய டீல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் அப்படின்றதெல்லாம் ஹைதராபாத்தில் 4 ஏக்கர்லாம். இப்போ சென்னையிலே பார்த்தீங்களா பாஷ்யம் குரூப்னு ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன். அதாவது இடமே இல்லையா சென்னையில் ஒரு பெரிய அளவில் 1 ஏக்கரை 2 ஏக்கரை சிட்டிக்குள்ளே எங்காவது பிடிக்கணும்னா இடமே இல்லையா. ஸ்டாண்டர்ட் சார்ட்டுன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு பெரிய அளவிலான ஒரு டீல் வந்து சமீபத்தில் சென்னையில் ஒரு டீல் நடந்தது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் அசால்ட்டாக கிடைக்குது. ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடிங்கிறது ஏதோ கடலை பொறி சாப்பிட்ற மாதிரி எப்படித்தான் பணம் கிடைக்குதுன்னு தெரில. ரியல் எஸ்டேட்டுக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் ஹைதராபாத்தில் இப்படி ஒரு 4 ஏக்கருக்கு உண்டான டீல் நடந்திருக்கு. ஸோ இது போன்ற செய்திகள்லாம் நம்ம நாட்டினுடைய நிலவரம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படியாவது தூக்கி விட்டுட்டா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.